இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 முதல் 30 வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 முதல் 30வது வசனம் வரைக்கும். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் இந்த இடத்துல ஜனங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையை கவனித்து பார்த்தா அந்த விடுதலை போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இங்கே ஒரு விசுவாச போராட்ட வீராங்கனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே யூதர் இல்லாத ஒரு பெண், அந்நிய ஜாதி பெண், அவன் இயேசு பின்னாடி அவருடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறத அதற்காக ஜெபிக்கும்படி வேண்டா. இப்போ இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, ஏசப்பாவும் அவருடைய சீஷர்களும் வேக வேகமாக ஜனங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குறாங்க. யாரும் ஏசப்பாவை பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்குறாங்க. அந்த சூழ்நிலையில் ஏசப்பா வந்திருக்கிறத கேள்விப்பட்ட ஒரு பெண் அவளுடைய குமாரத்துக்கு, அவருடைய மகளுக்கு, ஒரு பெண்ணுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அதனால் அவள் கஷ்டப்படுறா. ஆனால் அதனால் அந்த பெண் ஏசப்பாட்ட எப்படியாவது சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா, வேண்டா. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, யூதர் குல ஜனங்கள் அவங்க தான் பெரிய ஜாதின்னு நினைப்பாங்க. மற்றவங்களையெல்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில தான் பார்ப்பாங்க. யூத குலம் தான் பெருசு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த யூத குலத்தில் கூட பெண்களை மதிக்க மாட்டாங்க. இப்போ முதல் சூழ்நிலை என்னென்னா, இவங்க அவசர அவசரமாக போயிட்டுருக்குறாங்க. தப்பிச்சு போகணும், யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக போகிறாங்க. யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த பெண் பார்க்குறா. அதுவும் இந்த யூதர்கள், இயேசு கிறிஸ்து அவங்கெல்லாம் யூதர்கள், சீஷர்கள் எல்லாம் யூதர்கள். இவங்க மற்ற ஜாதி பெண்கள்கிட்ட, மற்ற ஜாதி மக்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க, பழக்கங்கள் வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் பெண் அப்படின்னா பேசவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அந்த சமுதாயத்தில் பெண்களை மதிக்க மாட்டாங்க. அதனால தான் பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடலாமா அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, அந்த பெண்களை நாய்க்கு இணையாக தான் பார்ப்பாங்க, நாயாக தான் பார்ப்பாங்க. நாய்க்கு கொடுக்குற மரியாதை தான் கொடுப்பாங்க. அந்த பெண்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. அதனால ஏசப்பா அந்த சமுதாயத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையை பேசியிருப்பார். இந்த இடத்துல அந்த பெண் பார்க்குற சூழ்நிலை எப்படி, ஆண்டவர் பார்க்குற சூழ்நிலை எப்படி அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். இப்போது அவங்க எல்லாரும் அவசரமாக யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு வேக வேகமாக போகிறாங்க, மறைமுகமாக இருக்கிறாங்க. பெண்ணுக்கு அங்கே மதிப்பில்லை. யூத குலம் அங்கே பெருசு, அதனால் அவங்க யாரும் அங்கே மதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் அவன் போய் ஏசப்பாட்ட போய் உதவின்னு கேட்கும்போது, ஏசப்பா யூத குலத்தை, அதாவது பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடலாமான்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது யூதர்களுக்கு, தொலைந்து போன ஆடுகளை தேடும்படி வந்தார். அதாவது யூதர்களை தேடி வந்தார். யூத குலத்துக்கு தான் முதலாவது ஊழியம் செய்யும்படி வந்தார். யூதர்கள் தான் அவருக்கு, அவருடைய பார்வையில் ஊழியம் செய்ய வேண்டிய ஜனங்களாக இருந்தாங்க. அவங்க தான் ஆண்டவரை விட்டு போயிருக்கிறாங்க, ஆண்டவரை நம்பாதவங்க. அந்த ஜனங்கள் ஆண்டவரை நம்பணும்னு தான் ஆண்டவர் விரும்பினார். யூதர்களுக்கு தான் அதிகமான ஊழியங்கள் செய்யப்பட்டுச்சு. எப்போ அந்த பேதுரு கொர்நேலியா வீடு போக வரைக்கும் யூதர்கள் தான் அவங்களுடைய கவனமாக இருந்தாங்க. அதனால் யூத குலத்துக்கு அதிகமான கவனம் செலுத்தப்பட்டுச்சு. இந்த யூதர் இல்லாத பெண்ணுக்கு அங்கே போய் கேட்கும்போது ஏசப்பா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, அதாவது யூதர்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதங்கள், அடையாளங்கள் அவங்களுக்கு செய்யலாம், ஆனால் உங்களுக்கு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த பெண்மணி தைரியமாக சொல்கிறா, மேஜையிலிருந்து குழந்தைங்க சாப்பிடும்போது மேஜையிலிருந்து கீழே வர்ற துணுக்குல நாய்கள் சாப்பிட்லாமே அப்படின்னு தன்னை தாழ்த்துறா. அப்போ ஏசப்பா பார்த்துட்டு அவருடைய விசுவாசத்தை பார்த்துட்டு, நல்லது, நீ போயிட்டு வா, பிசாசு இந்த உன் மகளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண் பார்க்குறா. அதே மாதிரி
அவங்களுடைய மகள் வந்து பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல சமுதாயத்தில் ஒரு போராட்டம், இயேசுவை தேடி போகக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க அவசர அவசரமாக போடுறாங்க, அது ஒரு போராட்டம். இன்னொன்று சமுதாயத்தில் போராட்டம், யூத குலத்து ஜனங்கள் வந்து மற்ற ஜாதியை பார்க்க மாட்டாங்க, அது ஒரு போராட்டம். இவ வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறா, அது ஒரு போராட்டம். அந்த இடத்துல சீஷர்கள் எல்லாரும் இவன் ஏன் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்த பெண் வந்ததை விரும்பலை, ஏதாவது சொல்லி அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சீஷர்கள் வந்து ஏசப்பா பார்த்து சொல்கிறாங்க. ஏசப்பா வந்து சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடலாமா அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து சொல்லலை, ஏசப்பா வந்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போ சீஷர்களும் அந்த பெண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, ஏசப்பாவும் அவருடைய தோரணையும் இந்த பெண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏசப்பா வந்து டைரெக்டாக அந்த பெண்ணை பார்த்து அப்படி சொல்லலை, பெண்ணுக்கு கேட்குற மாதிரி சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. அதனால அங்கே இருக்கிற யாருக்குமே இந்த பொண்ணு இருக்கிறத பிடிக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அதனால இவ போய் தைரியமாக அங்கே போய் நிற்கிறதுக்கு பயங்கரமான போராட்டம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன வெறுக்கிறாங்க, சமுதாயம் வெறுக்குது, சீஷர்கள் வெறுக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவும் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல, அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. இப்போது இவ்வளோ வந்து ஒரு சோஷியல் ப்ரெஷர், சமுதாயத்தில் இருக்கிற ப்ரெஷரு, ஜனங்களால் ப்ரெஷரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தனியாக வேறு வழியே இல்லை, என் மகளுக்கு ஆண்டவர் தான் சுகத்தை கொடுக்கணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லா ப்ரெஷரையும் மீறி, எல்லா போராட்டத்தையும் மீறி தனியே ஒரு ஆளாக நின்று ஏசப்பாட்டு போய் வாதாடுறான். எனக்கு மகளுக்கு அற்புதம் வேணும், விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறா. அவளுக்கு கிடைச்ச அந்த பரிசு தான் ஆண்டவர் கொடுத்த அந்த சுகம். இப்போ இது ஆண்டருடைய பார்வை என்னன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஜாதியை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள், இயேசுவும் சீஷர்களும் போயிட்டுருக்குறாங்க. இப்போ எல்லா விதமான போராட்டமும் இருக்குது. சீஷர்களுக்குள்ள யூத குலம் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, பெண்களை மதிக்கிறது இல்லை. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன பாடம்னா, இப்போ அந்த பெண்ணு வந்து அற்புதத்தை கேட்குறா, மகளுக்கு இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ ஏசப்பா வந்து அந்த சீஷருடைய வாயிலிருந்து வார்த்தையை வர வைக்கிறார். இவங்க போயிட்டுருக்குறாங்க, அந்த பெண் வந்து கேட்குறா. கேட்கும்போது ஏசப்பா எந்த பதிலும் சொல்ல அமைதியாக இருக்கிறாரு. அவர் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது, ஜாதி தாழ்ந்த ஜாதி ஜனங்களோட அவங்க பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஒரு பெண் வந்து நிற்கிறா, எதுவும் மதிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான், இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பின்னணியில் தான் இவங்க போயிட்டுருக்குறாங்க. இப்போ அந்த பெண்ணு போய் கேட்ட உடனே இயேசு எதுவும் பேசலை, அமைதியாக இருக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட போராட்டமெல்லாம் இருக்குது, ஜாதி இருக்குது, அவள் ஒரு பெண்ணாக இருக்கா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏசப்பா வந்து வெயிட் பண்ணுறாரு. எதுக்காக வெயிட் பண்ணுறாரு? சீஷர்கள் வந்து பதில் சொல்லட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. அப்படி வெயிட் பண்ணும்போது சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, ஏதாவது சொல்லி அவளை தாட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவள் யூத குலத்து பெண்ணாக இல்லாமல் இருக்கலாம், அவள் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம், அவள் மதிக்காத, யாரும் மதிக்காத ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம், அவள் யூத குலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. இந்த சூழ்நிலைக்காக தான் ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணார். இப்போது ஒரு பெரிய ஜாதி போராட்டம், ஜாதி சண்டை இருக்கிற சமுதாயத்தில் ஏசப்பா வந்து அவருடைய சீஷர்களுக்கு அந்த ஜாதியை உடைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். அவள் வந்து ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம், அவள் வந்து யூத குலத்தை சார்ந்த பெண்ணு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சீஷர்களோட வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வைக்கிறார். அந்த ஜாதியை உடைக்கிறார். ஜாதியை உடைச்சிட்டு அந்த பெண்ணுக்கு இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் வந்து கனப்படுத்துகிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த நாய் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர் வந்து அவ்வளோ வந்து ஏளனமாக ஒரு குறையாக சொல்லலை.
அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார், ஏசப்பா பயன்படுத்தி இருக்காரு. அந்த கலாச்சாரத்தில் பெண்ணை வந்து நாயின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான் மதிப்பு, ஒரு பெண்ணுக்கு அவ்வளோதான் மதிப்பு. அந்த சமுதாயத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையவே அவர் பயன்படுத்தி சொல்கிறாரு. அதே நேரத்தில் யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு நினச்ச அந்த கலாச்சார பின்னணியில், அந்த ஜாதி பெருமையில் இருந்த அந்த சீஷர்களுடைய வாயிலிருந்து ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏசப்பா வந்து அவர்களை உருவாக்குறார். ஜாதியை உடைக்கிறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போது இந்த இடத்துல ஒரு தனி பெண்ணாக இருந்து பயங்கரமான ஜாதி பின்னணியிலிருந்து அந்த பெண்ணுக்கு இருந்த தேவையை ஆண்டவர் கொடுத்து அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி பலப்படுத்தி அவளுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொண்டான். கடைசியில் என்ன தேவையோ அதை பெற்றுக்கொண்டான். கடைசியில் ஏசப்பா வந்து சொல்கிறாரு, இதே மத்தேயு சுவிசேஷத்துலேயும் 15வது அதிகாரத்தில் இருக்குது. அதில் ஏசப்பா வந்து சொல்கிறாரு, பெரிய விசுவாசம், உன்னோட விசுவாசம் பெரியது அப்படின்னு வந்து ஏசப்பா வந்து சொல்கிறார். உன்னுடைய விசுவாசம் பெரியது. இப்போ சமுதாயத்தில் போராட்டம், சீஷர்கள் மத்தியில் போராட்டம், இயேசுடைய வாயின் வார்த்தைகளில் பெருசான ஆறுதல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அந்த பெண் வந்து நிலைச்சிருந்து அவருடைய விசுவாசத்துக்காக போராடுறா, அவருடைய தேவைக்காக போராடுறா. அது மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு விசுவாச போராட்ட வீரர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்மள்கிட்டையும் அது எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம போராட ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த பெண் வந்து அவருடைய மகள் விடுதலை ஆகணும்னு நினச்சா, அதில் எந்த தப்பும் கிடையாது. அதில் ஆண்டோட சித்தம் இல்லாமல் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியத்திற்காக இந்த பெண்ணை போல நம்ம போராடுகிற ஒரு கூட்டமாக தேவன் நம்மை மாற்றுவாராக. அப்படிப்பட்ட போராடுகிற விசுவாச கூட்டத்தாரா கர்த்தர் வந்து நம்மை மாற்றுவாராக. நம்ம வந்து சாதாரணமாக ஜெபித்து கிடைக்கலன்னு சொல்லி விட்டுட்டு போகிறத விட போராடணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. நம்மளுடைய விசுவாசத்தின் அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு இல்லை, சமுதாயத்தில் அவருடைய ஜாதிக்கு மதிப்பு இல்லை, ஆனால் அவருடைய விசுவாசத்துக்கு மதிப்பு இருந்துச்சு. ஏசப்பா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, சீஷர்கள் இப்படியெல்லாம் பேசும்போது, சமுதாயம் இப்படி பார்க்கும்போது அவன் வந்து விட்டுட்டு போயிடல. பரவாயில்ல, நான் இவ்வளோ அவமானப்பட முடியாது, அசிங்கப்பட முடியாது அப்படின்னு விட்டுட்டு போகல. அவன் வந்து போராடுறான், அவருடைய விசுவாசத்தை வச்சு போராடுறான், கடைசி வரைக்கும் போராடுறான். அந்த விசுவாச போராட்டத்துக்கு கிடைச்ச பதில் தான் அந்த மகள் வந்து விடுதலை பெறான். இந்த பெண்ணுடைய மகள் வந்து பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆகிறான். இப்போ நம்முடைய விசுவாசத்தையும் கர்த்தர் வந்து சோதிக்கிறாரு. நம்முடைய விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நம்ம என்னெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன தேவைகள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, அது எல்லாத்துலேயும் ஒரு பெரிய விசுவாசம் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏதோ சாதாரணமாக ஏனோ தானோன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறவங்களா இல்லாமல் நம்முடைய விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசமாக இருக்கட்டும். நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட, ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன தேவையோடு இருக்கிறோமோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, சூழ்நிலை என்ன எப்படி இருக்குது, ஏசப்பாவுடைய சீஷர்கள் சுற்றி இருந்து அவங்க எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த பெண்மணி யோசிச்சுட்டு இருந்திருந்தா அங்கே தைரியமாக நின்றுக்க முடியாது. மற்றவங்கள பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, சமுதாயத்தை பார்க்கல, ஆண்டவரை மட்டும் பார்த்தான். ஆண்டவர் மூலமாக மட்டும்தான் என் பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்பினான். அது மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் பெரிய விசுவாச வீரர்களாக கர்த்தருக்குள்ள வளரும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. நம்ம யாரும் அற்ப விசுவாசிகளாக இல்லாமல் விசுவாசத்தில் உறுதியானவர்களாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய், விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்பட்டவர்களாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நம்முடைய விசுவாசம் அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல ஒரு பெரிய விசுவாசமாக இருக்கட்டும்.
ஒரு குறையுள்ள விசுவாசம் அல்ல, சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேகத்தோட கலந்த ஒரு விசுவாசம் அல்ல, கர்த்தருக்குள்ள ஒரு உறுதியான விசுவாசத்தோடு இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய விசுவாசம் ஒரு அசைக்கப்படாத ஒரு நல்ல விசுவாசமாக, ஒரு பெரிய விசுவாசமாக இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய விசுவாசம் எப்படி உறுதியாக இருக்குதோ அந்த விசுவாசத்தை வைத்து ஆண்டவர்கிட்டயே போராட முடியும், ஆண்டவர்கிட்டயே கேட்க முடியும். சூழ்நிலைகள் அப்படி இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும்போது நம்முடைய விசுவாசத்தின் அளவை வைத்து ஆண்டவர்கிட்ட போராட முடியும். எனக்கு இருக்கிற தேவையை சொல்லி ஆண்டவர்கிட்ட போராட முடியும். நம்ம எதெல்லாம் நம்ம முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, எதெல்லாம் இன்னும் தாமதமாகுதுன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் இன்னும் நடக்கலன்னு நினைக்கிறோமோ, அந்த காரியத்தையெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் முன்னாடி வச்சு நம்முடைய விசுவாசத்தில் போராட தேவன் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னும் போராடணும், விசுவாசத்தில் போராடணும், இன்னும் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இது எங்கே நடக்க போகுது, இனிமேல் இதுக்கு சாத்தியம் இல்லை, இதுக்கு மேலே நம்ம ஜெபிக்கிறது வேஸ்ட்டு, அப்படி எந்த வார்த்தைகளும் அவிசுவாசமான வார்த்தைகளும் நம்ம வாயிலிருந்து வராமல் இந்த பெண்ணை போல, யூதர் இல்லாத அந்த பெண்ணை போல விசுவாசத்தில் போராடி 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 நாம் எதிர்பார்க்கிற தேவன் விரும்புகிற அவருடைய சித்தத்தின்படி இருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. நம்ம ஒவ்வொருவரை கர்த்தர் தாமே உற்சாகப்படுத்தி நடத்துவாராக. ஆமென்.